2002ஆம் ஆண்டு கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான தண்ணீரை தர மறுத்ததால் இயக்குனர் மையம் பாரதி ராஜா பல நடிகர்களை ஒன்று கூட்டி நெய்வேலியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அந்த நடிகர்களின் போராட்டத்தில் கலந்து கொள்ளாத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் அந்த போராட்டத்தை எதிர்த்தார். அன்று மாலையே நானும் உண்ணாவிரதம் இருக்க போவதாக அறிவித்து அடுத்த நாள் சென்னை சேப்பாக்கத்தில் உண்ணாவிரதம் இருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த போராட்டத்திற்கு நேரடியாக அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் மு. கருணாநிதி அவர்கள் ஆதரவு தெரிவித்த நிலையில் அடுத்ததாக ரஜினியின் உண்ணாவிரத மேடையில் பேசிய கமலஹாசன் உண்ணாவிரத மேடையை பார்க்கும்போது ரஜினி வேறு பாதை நோக்கி போய்க் கொண்டிருப்பதாக தெரிகிறது, இது அரசியலா என்பது தெரியவில்லை என்று நாசுக்காக குறிப்பிட்டு சென்றார். ஒரு வழியாக அன்று மாலை பலரசம் அருந்தி உண்ணாவிரதத்தை முடித்த ரஜினிகாந்த் இந்த போராட்டத்தின் வெற்றி கர்நாடக அரசு மற்றும் உச்சநீதிமன்றத்தின் கைகளில் தான் இருக்கிறது என்று சொல்லி சென்றார். ரஜினி அந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிறகு பல எதிர்வினைகளை சம்பாதித்தார். கர்நாடகாவில் தமிழர்களை அடிப்பார்கள் என்று ரஜினி கூறியதை மறைப்பதற்காகவே இந்த உண்ணாவிரத நாடகத்தை நடத்தி இருப்பதாக பல அரசியல் கட்சி தலைவர்களும் ஏன் பாரதி ராஜா கூட குற்றம் சாட்டியிருந்தார்.